ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதால தானே நான் உனக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்வேன்ற நம்பிக்கையோட கேட்க வந்தேன். கண்டிப்பா நீ சந்தோஷப்படும் அளவுக்கு சுபமங்களகரமான நல்ல செய்தியோடு தான் நானும் உன்னை பார்க்க வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான அற்புதத்தையும் நடத்தி கொடுத்துறேன். என் மேலே நம்பிக்கை வச்ச உன் பிரார்த்தனைகளை நான் ஒருபோதும் நிறைவேற்றாமல் விட்டுற மாட்டேன். இப்போதே உன் வாழ்க்கை திசை மாறும். உனக்கான நல்லதெல்லாம் நடக்க தொடங்கும். அமைதியா மனசுக்குள்ளேயே நீ என்கிட்ட வச்ச அத்தனை வேண்டுதல்களையும் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த விதத்திலும் நான் உன்னை சோதனை கூண்டுக்குள்ளே தள்ளிட மாட்டேன். சோதனைகளை தாண்டி நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு உனக்கு வழிகாட்ட தான் வந்திருக்கேன் என் செல்லமே. இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் ஒளி வந்து சேரும்னு சொன்னேன் அல்லவா? இதோ ஒளிமயமான மகிழ்ச்சிகரமான வெற்றி வாழ்க்கையை தான் நீ வாழும்படி செய்ய வந்திருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு கேட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். உன் மன காயத்தை அகற்றி உனக்கான மன மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக சோர்ந்து போகிற? நான் உனக்கு துணையாக இருப்பதே உன் பலம்தான். உன் கண்ணீரை மற்றவங்க யாரும் துடைக்காட்டியும் நான் உனக்கு துணையாக இருந்து தொடச்சி உன் சுவாசத்திலும் கலந்திருந்து உன் வாழ்க்கைக்கான அழகான வெற்றியை கொடுக்குறேன். நீ சிரிக்கணும்னு நினச்சாலும் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாலும் எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் உன் வாழ்க்கை மாற மாட்டேங்குது. உன்னால் நிம்மதியாக சிரிக்கவோ சந்தோஷப்படவோ முடியலை அல்லவா? ஏன்னா அந்த அளவுக்கு உன் மனசுக்குள்ளே நிறைய வலிகளும் வேதனைகளும் இருக்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கூடிய சீக்கிரம் உன் வலியையும் வேதனையும் நான் குணமாக்கிறேன். நீ ஒருபோதும் குழம்ப வேண்டாமே செல்லமே. இது உடஞ்சி போயிருக்கிற உன் இதயத்துக்கும் மனசுக்கும் ஆறுதலை கொடுத்து உனக்கான நல்லதை செய்ய தான் நான் வந்திருக்கேன். அமைதியே உருவாக உனக்கான அழகான தகப்பனாக நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ வெற்றி பெறும்படியும் செய்ய போகிறேன். எத்தனையோ நாட்கள் நீ நிம்மதி இல்லாமல் தவிச்சிருக்க. அமைதியாக யாருக்கும் தெரியாமல் உட்காந்து அழுதுருக்க. அந்த நேரத்திலெல்லாம் நான் உன் கூட தான் இருந்தேன். மற்றவங்களுக்கு வேணும்னா நீ அழுகிறதும் கவலைப்படுறதும் கண் கலங்குறதும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் உன்னையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் நான் அறியாமலா இருப்பேன்? உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டீன்னா உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்குற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் அல்லவா? நீ அனுபவிக்கிற கஷ்டம் தற்காலிகமானது தான். கூடிய சீக்கிரம் நிரந்தரமான வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும். மிகப்பெரிய அளவில் நீ அதிர்ஷ்டசாலியாக மாறி உன் வாழ்க்கையும் அழகானதாக ஆகப்போகுது. எப்போதுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கை மாறாது. ஆனால் நீ சிரிக்க முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வலியும் வேதனையும் குறைஞ்சு போகும். சிரித்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற உனக்காகவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க நான் இருக்கேன். உன் பிரார்த்தனை நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன்னு செல்லமே. இப்போதைக்கு நீ மனசில் வேதனைகளை சுமந்துக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இது அனைத்தும் சரியாகி உன் மனசு லேசாக தான் போகுது. நீ எதுக்கும் தளராதே. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை சரியாகி என் அருளால் உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. நீ தனியாக இல்லை, உன்னோட ஒவ்வொரு அடியிலையும் நான் இருக்கேன். நீ மனசு சோர்ந்து போனாலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் மனவேதனையை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை இன்னும் முடியலை, இனிமேல் அது மாறும், நல்ல விதமாக ஆகும். உன் மன சுமைகளை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியோடு இருக்கணுமே செல்லமே. நீ தைரியமாக இருந்தாலே நான் உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்குவேன். எப்பொழுதும் இனி எந்த விதத்திலும் கஷ்டப்படாத அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. உன் கண்ணீரை தொடர்ச்சி காணாமல் போகச் செய்து நீ எப்போதும் புன்னகை முகமாய் சந்தோஷமாய் இருக்கும்படி நான் செய்கிறேன். உன் வலியும் வேதனையும் நிலையானது அல்ல, என் அருள் மட்டும்தான் நிலையானது. உன் நல்ல மனசுக்கு
எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நீ அமைதியாக காத்திருந்தாலே அனைத்தும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். உன் பிரார்த்தனை நிறைவேறலை, நான் உனக்காக எதுவும் செய்யலைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அனைத்தையுமே நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரதான் போகிறேன். எந்த விஷயத்தையும் பாதியிலேயே கைவிட நினைக்காதே. கூடிய சீக்கிரம் வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேருவேன் செல்லவே. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக்கி உனக்கான மன நிம்மதியும் கொடுக்கதான் இந்த அப்பன் முருகன் உனக்கான சந்தோஷ செய்தியை அனுப்பி வச்சிருக்கேன். இப்பொழுது நீ அனுபவிக்கும் வேதனைகளும் சோதனைகளும் நிச்சயமாக உன்னை உயர்த்த தான் போகுது. நீ அமைதியாக இருந்தாலும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றி செயல்களை செய்ய போகிறேன். மனசு சோர்ந்து போகாமல் கொஞ்சம் ஓய்விடு. இப்போது கடினமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் சுலபமான அழகான சந்தோஷமான நிம்மதியான வெற்றியை தரப்போகிறேன். இதயம் நொறுங்கி போயிருக்கிற உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் தோக்காது என் செல்லமே. நீ தோத்து போகவும் நான் விட்டுற மாட்டேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுங்கிறதுக்காக தானே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை, நீ சற்றும் எதிர்பாராத ஒரு ஆச்சரியமான விஷயத்தை உனக்காக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத பல வலிகளையும் வேதனைகளையும் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷமாய் வாழ வைப்பேன். நீ அழுத நாட்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு வலிமையை தைரியத்தை கொடுத்துருக்குதானே. இனிமேலாவது தைரியமாறு. நீ அமைதியாக சுமந்துக்கிட்டு இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் காணாமல் போகும்படி இந்த அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன். உன் பிரார்த்தனைகளுக்கும் பக்திக்கும் உன் பொறுமைக்கும் சேர்த்தே நான் நல்லதை நடத்துவேன் என் செல்லமே. இனிமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கை அழகானதாக ஆகும். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இருள் என்பதே உன் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு உனக்கான வெளிச்சத்தை நான் உண்டு பண்ணுறேன். உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். நீ பொறுமையோடு இருந்ததின் பலனாக உன் வாழ்க்கையில் நான் பொக்கிஷத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்துட வேணாம். நீ எதை கைவிட நினைக்கிறாயோ அதை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்குறேன். நீ எந்த விதத்திலும் எதுக்காகவும் பயம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன் பயம் உன் வாழ்க்கையில் வெற்றிகளை தடுத்துரும். அதனால் தைரியமாக இரு. நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். பொறுமையோடு இருந்ததின் பலனாக உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்றி தர்றேன். நீ சிரிக்க முயன்றாலும் உன் வலியை மறைக்க முடியாதல்லவா. நீ வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசில் இருக்க வலியும் வேதனையும் கஷ்டமும் எனக்கு தெரியும். என் அருளால் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு நல்ல நாட்களாக இருக்க போகுது. இந்த உலகத்தில் நீ வருத்தப்படுற அளவுக்கு பெருசாக உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனைகளாகவே இருந்தாலும் அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே எதுக்காக இருக்க. பிரச்சனைகள் வரும் போகும்னு அதை சாதாரணமாக நினச்சி தள்ளி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இருந்தீன்னா பிரச்சனைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத தூசியாக உன் வாழ்க்கையை விட்டு காணாமல் போயிடும். அதை விட்டுட்டு ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக பிரச்சனையாக பூதாகரமாக நீ யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காத. எல்லா விஷயங்களையும் நீ கையாளுற விதத்தில் சமாளிக்கும் விதத்தில் தான் உன் வாழ்க்கைக்கு நிம்மதி கிடைக்கும். நீ என்ன நடந்தாலும் எதுக்கும் கலங்காதே. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். நீ எப்போ எந்த இடத்துலேருந்து என்ன நினச்சாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். கவலை நிறைஞ்ச உன் மனசுக்கு நான் ஆறுதலை கொடுத்து உன்னை அரவணைக்கிறேன் என் செல்லமே. நீ எதையுமே எதிர்மறையாக நினைக்காம இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் மனசில் இருக்க கவலைகளையும் சங்கடங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். எப்பொழுதும் தனிமையவே விரும்பும் உனக்கு மன ஓட்டங்களை சரி செஞ்சு தனிமையை இனிமையாக்கி அதை எப்படி வெற்றியாக மாற்றுறதுன்ற வித்தைகளை உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானமாக இரு. என்னை வணங்க வணங்க கண்டிப்பாக உனக்கு பக்குவம் வந்து சேரும். எப்போதும்
நான் தான் எல்லாம்ன்ற அகங்காரம் உனக்கு வேண்டாம். அடுத்தடுத்த நிலைமைக்கு முன்னேறி போகணும்னா அமைதியா பொறுமையா பணிவா இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. உன் மனசு எப்பயாவது எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறது அல்லவா? அதுக்கெல்லாம் செவி சாய்க்காதே. கடந்த காலம் உன்னை அதன் வழியில் வழி நடத்த முயற்சி செய்யும். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் உன் மனசை உனக்கு ஞாபகப்படுத்தி உன் மனசுக்குள்ள அதையே பற்றி யோசிக்க வைக்கும். மனசு உன்னை இழுக்கிற பக்கமெல்லாம் நீ போகாத. மனசுக்குள்ள அலைபாயும் எண்ணங்களை சுதந்திரமாக உலாவ விடாதே. எது தேவையோ அதை பற்றி மட்டும் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கோ. தேவையற்ற விஷயங்களை மனசில் ஞாபகம் வரும்போது ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்னு நோக்கி போய்கிட்டே இரு. உன் மனசுடைய சஞ்சலப்புகளுக்கும் சலசலப்புகளுக்கும் நீ அடிபணியாதே. உன் எதிர்காலம் நீ கேட்டதை விட பிரகாசமாக மாறும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை நடத்தி கொடுத்து உன்னை அழகாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? உன் வாழ்க்கையில் நீ யாரையும் முழுவதுமாக சார்ந்து வாழாதே. காலம் மாறும்போது யார் எப்போ எப்படி என்ன செய்வாங்கன்னு தெரியாது. யாராவது நீ நினச்சதற்கு மாறாக நடந்துக்கிட்டா அல்லது உன்னை விட்டு போயிட்டா அதை உன்னால் தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காகவும் கலங்கி நிற்காதே. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயம் கொள்ள வேண்டாம். என்னை நம்பி இருக்கும் உன்னை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சேர்ப்பேன். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். பல விஷயங்களில் பல மனிதர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். இப்போது அதை நினச்சி கவலைப்படாத. ஏமாந்த விஷயத்தையும் உனக்கு எதிராக நடந்த விஷயத்தையும் கூட நான் உனக்கு சாதகமாக மாற்றி தர்றேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்ததுன்றத நீயும் புரிந்து கொள்வாய் என் செல்லமே. என் அருளால் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கஷ்டம் வரும்போது அதை பார்த்து பயந்தினா அது உன்னை கொன்னுடும். கஷ்டங்களை தாண்டி தைரியமாக அதை எதிர்கொள்ள தயாராகு. நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன்.